அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஃபுல்லாக ஃபாரின் காயின், ஒரு லாட் வந்திருக்கு. எனக்கு வந்து 10 நாள் 15 நாள் ஆச்சு. அதை எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு பதிவுக்கு போடுறதுக்கு எனக்கு நேர காலம் சரியாக அமையலை. இன்றைக்கி இதை எப்படியாவது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்தேன். ஒரு நண்பர் போடப்பட புக்குடுன்னு நாம்பாட்டில் புக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு ஒரு பில்லை போட்டு விட்டு அனுப்பிச்சி விட்டார். பணம் போட்டாச்சு. என்னென்ன நாணயங்கள்ங்கிறத இனிமேல் தான் நான் அதை வெரிஃபை பண்ணணும். என்னென்ன நாடு, என்னென்ன நாணயங்கள், என்ன புக் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இனிமேல் தான் பார்க்கணும். ரேட்டும் இனிமேல் தான் சொல்லணும். இது எல்லாமே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஸ்டேட்டஸ்லையும் இதில் ஒவ்வொரு நாணயத்தை பற்றி நான் போடுவேன். அப்போ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இதில் வந்த இந்த ஒரு நாணயத்துக்காண்டி தான் நான் இதை வெளியே எடுத்தேன். இது ஒரே ஒரு நாணயம் மட்டும் நான் புக் பண்ணி வாங்கினேன். இது வந்து சிவன், பிரம்மன், விஷ்ணு 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாணயம். 20 பாத், தாய்லாந்தில் உள்ளது. மும்மூர்த்திகள், தீன்மூர்த்தி அப்படியே பூஜையில் வச்சுக்கலாம். இது யூஎன்சி நாணயம். இந்த பக்கம் அந்த நாட்டு மன்னர் இருப்பார். பெரிய நாணயம், ரீடட் எட்ஜு. ஒன்றே எனக்காக வேண்டியதாக வந்திருக்கு. இதுக்கு ஒரு மூடி. இந்த ஒன்றை தான் நான் பதிவு போடுறதுக்காக வேண்டிய எடுத்தேன். பெரிய நாணயம். தீன்மூர்த்தி பவன் இல்லை, அது டெல்லியில் இருக்குது. தீன்மூர்த்திகள், 3 மூர்த்திகள் இது மாதிரி வந்துச்சு. 20 பாத். இதனோட ரேட் வந்து 450 ரூபா. இதனோட ரேட்டு. ஒரே ஒரு நாணயம், 100% யூஎன்சி. தேவையானங்க இது வாங்கிக்கோங்க. இப்படி இந்த பேக்கேஜோடு சேர்த்து அனுப்பிச்சி விட்ருவேன். நொறுங்காமல் வந்துடும். நொறுங்கினாலும் உள்ள காயினுக்கு ஒன்றும் செய்யாது. காயின் எப்படி வந்துடும். இது வந்து கியூபா நாட்டு காயின். கியூபா. ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன். இந்த பக்கம் எழுதியிருக்கும் ரிப்பப்ளிக் தி கியூபா. இது மேக்ஸிமம் என்னகிட்ட இல்லாத கண்ட்ரிஸ் தான் புக் பண்ணுவேன். இருக்கிறத புக் பண்ண மாட்டேன். அல்லது ரேராக இருந்தால் புக் பண்ணுவேன். இல்லைன்னு அது செய்ய மாட்டேன். இது ரெண்டுமே ஆஸ்திரேலியாவில் உள்ள ஓல்டு பென்னி, 100 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. அதனால் வாங்கினேன். 1912 உள்ளது. 1 பென்னி. காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சமயம் அது வெளியிட்டாங்க. அந்த நாணயம் 100% செம்பு நாணயம். பெரிய நாணயம். நம்ம நாட்டில் ஒரு பழைய அரையணை இருக்குல்ல, பெரிய செம்பு அரையணை, அந்த அளவுக்கு பெருசாக உள்ளது. 1 பென்னி. அதனால் இது இருக்கட்டும்னு வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஐரிஷ் நாட்டில் உள்ள ஒரு பவுண்ட். ஐரிஷ் நாடு தெரியுதா? ஒரு பெரிய சேவலா, மயிலா, அன்னமா, காகமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் இன்னும் அதை வலைத்தளத்தை பார்க்கல. இது இன்னும் 1937 உள்ளது. இது பெரிய நாணயம், செம்பு நாணயம். அதனால் இது வாங்கினேன். இது வந்து ஒரு கமாமினிட்டி காயின். இது வந்து ஃபிஜி, ஒரு பெரிய கருடன் அல்லது வல்லூர் அல்லது கழுகு. ஃபிஜி. இது வந்து $2. 2014 உள்ளது. 10 வருஷம் ஆச்சு. மேலே $2. இது வந்து இது ஒரு நாணயம். அதுலேயே இன்னொரு கமாமினிட்டி ஃபிஜியில் உள்ளது. எலிசபெத் II படம் போட்டது. 1999 உள்ளது. இது ரீடட் எட்ஜி தான். இதுவும் ஒரு இது $1. இது $1, அது $2. ரெண்டுமே கமாமினிட்டி காயின், காமன் காயின் கிடையாது. அப்புறம் இது ஒரு அலெக்சாண்டர், ஒரு கிரேக்க நாட்டு மன்னன் அலெக்சாண்டர் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம், நினைவு நாணயம். இது ஒன்று நம்மகிட்ட இருக்கட்டும், அலெக்சாண்டர் அப்போ ஞாபகப்படுத்திக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன்.
இது ஒரு கமாமரேட்டிவ் காயின், இங்கிலாண்டில் உள்ள கமாமரேட்டிவ் காயின். அந்த வண்ணத்து பூச்சி, அந்த மலர், அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன அனிமல், முயல் குட்டி மாதிரி. இது ஒரு கமாமரேட்டிவா. இங்கிலாந்து உள்ள பிரிட்டிஷில் இது ஒரு கமாமரேட்டிவ் 50 சென்ட். இது ஒரு கமாமரேட்டிவ். இது எகிப்தில் உள்ள 1 பவுண்டு கமாமரேட்டிவ். இது ஒரு கென்யா. இது நல்லா பார்த்துக்கிறேன். ஜாம்பியரஸ் நேலி இருக்குது. குவான்சா, அடுத்து சாம்சிபார். இந்த பக்கம் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். மியாட்டனோ 500. நம்ம செக் பண்ணி சொல்கிறேன். இது ஒரு 2 நாணயம் கனடாவில் உள்ளது, கமாமரேட்டிவ் காயின்ஸ். எலிசபெத் 2 கலர் காயின். இது கனடா 2004 உள்ளது. இந்த கலர் போயிரும்னு நினைக்காதீங்க, போகாது. இது யூஎன்சி காயின். 2 நாணயம் வாங்கினா 2 வேறு இது பூ போட்டிருக்கும். 2மே கமாமரேட்டிவ்ஸ், கலர் காயின், வேறு நாணயங்கள். இந்த இருக்கு பாருங்க, 2மே க்ளோஸ்அப்பில் காமிக்கவா, வேறு நாணயங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மாதிரியான நிறைய நாணயங்கள் ஒரு 50-60 நாணயங்கள் மேலே வந்திருக்கு. நான் ஒன்றுனா சொல்கிறேன். இப்போ இது ஒரு 2 ஈரோன்னு வைங்களேன். 2 ஈரோவில் இது கமாமரேட்டிவ்ஸ். இது ஒரு கமாமரேட்டிவ். இது தெராசு படம் போட்டிருக்கும், ஒரு கமாமரேட்டிவ் காயின். எந்த நாடு, இது என்ன விலை, அந்த நாட்டில் இதுக்கு என்ன பேர் கிடக்கட்டும், எடுத்துக்கிடுவோம். அப்புறம் இந்த குதிரை நாணயம் ஒரு 4 நாணயம் வாங்கினேன். இது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். குதிரை நாணயம். இது செக் குடியரசு நாட்டு. எல்லாமே ரேர் காயின் மட்டும்தான் வாங்குவேன், மற்ற எல்லாத்தையும் சும்மா சர்வசாதாரணமாக வாங்கிட மாட்டேன். பார்ப்பேன், நம்மகிட்ட இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவேன். விற்கலாம், நம்மளோட கலெக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிடுவேன். இது ஒரு கமாமரேட்டிவ் காயின். இது ஒரு பெரிய நாணயம், மெக்சிகன்ஸ் கமாமரேட்டிவ் காயின்ஸ். சிங்கம் போட்டிருக்கா, அந்த பக்கம் வர மன்னர் படம் போட்டிருக்கும். பெசோ, அதில் ஒரு 2 நாணயம் வாங்கினேன். ஒன்று சேலானாலும் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லி ஒன்று வாங்கினேன். இதில் ஒரு 4 நாணயம் வாங்கினேன். போப். எந்த நாட்டு நாணயம் என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு பதிவில் நான் போடுறேன், எடுத்து வச்சு போடுவேன். மேக்ஸிமம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, இல்லைங்க என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோங்க, ராஜேஷ் கலெக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து. அதில் ஒரு 4 நாணயமாக 1947 டைகர் கேன் குட் கண்டிஷனாக போட்டிருந்தார், வாங்கினேன். மும்பை மின்ட்டு ஒரு குட் கண்டிஷனாக ஒன்று போட்டிருந்தார், இருக்கட்டும் சொல்லி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு 200 ஃப்ராண்ட். இது ஒரு கமாமரேட்டிவ் காயின். எது உங்கள்கிட்ட இல்லையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கினா போதும், எல்லாத்தையும்லாம் வாங்க வேண்டாம். போர்ச்சுகீஸ் எஸ்கோடஸ் 100 எஸ்கோடஸ், அதில் 2-3 அதே வாங்கினேன். இது வேறு நாட்டு நாணயம்.
இது ஒரு கலர் காயின் ஒன்று வாங்கினேன். கலர் டொனேஷன் டாலர். கிவ் டு ஹெல்ப் அதர்ஸ். மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். இது $1. இதை டொனேஷன் பண்ணுவாங்க. அதுக்காண்டி ஒரு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒன்று தனித்தனியாக இருக்கும், சேர்ந்துருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கின்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். இதில் கியூபா, கிரேக்கம், சார்ஜியா, கிரேக்கத்துலேருந்து அலெக்சாண்டர் காயின், சார்ஜியா, ஃபிஜி, துருக்கி $1, ஃபிஜியில் $2, ஹங்கேரி 200 ஃப்ராண்ட், பிரிட்டன் 50 பென்ஸில் ஜான்சன் டிக்ஷனரி, பிரிட்டன் 50 பென்ஸில் பெஞ்சமின் ஃபன்னி, சிரியா, தான்சானியா, ஹாலோகிராம், துனிசியா, செக் ரிப்பப்ளிக், எகிப்த், இன்னொரு எகிப்து 1 பவுண்ட், எத்தியோப்பியா, காம்பியா, உஸ்பெகிஸ்தான், UAE கமாமரேட்டிவ் காயின்ஸ், UAEயில் 1 திர்ஹாம், 50th anniversary ஆஃப் துபாய், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அல்பேனியா, தாய்லாந்து, அந்த பெரிய சிவன், விஷ்ணு, பிரம்மா 300 இருக்கிற காயின், மெக்சிகோ, அப்புறம் ஐரிஸ், பெரு, மறுபடியும் இன்னொரு தடவை ஃபிஜி, ஆஸ்திரேலியா $1 டொனேஷன் டாலர், ஜெர்மனி €2, ஃபெடரல் ஸ்டேட் ஆஃப் ஹம்பர்க் அந்த ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ், செக் ரிப்பப்ளிக், ஆஸ்திரேலியா காமன்வெல்த் அந்த 1 ஃபென்னி ஓல்டு காயின், ஜார்ஜ் 5th வேரியஸ் இயர்ஸ், அடுத்து அஜர்பைஜான், அடுத்து போலந்த், அடுத்து பல்கேரியா, அடுத்து போர்ச்சுகல். இவ்வளோ நாணயம் இதில் இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நான் மறுபடியும் இன்னொரு பதிவாக உங்களுக்கு விலையோடு சேர்த்து போடுதேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.